நான் என்னதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் என் தலைவர் எனக்கு அமைச்சரை கொடுத்தாலும் சில விஷயங்கள் தாம்பரம் தொகுதியில் தமிழ்நாட்டிலுமே எங்கேயும் பண்ண முடியல. அது தாம்பரம் தொகுதியில தாம்பரம் மாநகராட்சியில பண்ணவே முடியல. நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைச்சா அவங்க அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டாங்க. கீழே வந்து அவங்கதான் வந்து மாமன்ற உறுப்பினரா கவுன்சிலரா இருக்கிறாங்க. ஒரு விஷயம் உதாரணத்துக்கு ஒரு ரோடு போடணும், ஒரு கால்வாய் வந்து இப்படி இருக்கு, அதை சீரமைக்கணும், இந்த மாதிரியான சில விஷயம் இருக்கு. இந்த இடத்துல தண்ணி வர மாட்டேங்குது, இங்க ஒரு டேங்க் வைக்கணும், இந்த மாதிரி இந்த இடத்துல கரண்ட் இந்த மாதிரி இருக்கு, அந்த போஸ்ட மாத்திரம் எது பண்ணாலும் உடனே அந்த இடத்துல இருக்க கவுன்சிலர் மக்கள் நாங்க என்னதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, என்ன மீறி நீ எப்படி ஒரு அந்த அதிகாரிகளை திருப்பி அனுப்புறது. அதிகாரிகளையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. நம்ம கட்சிக்காரங்க போனா அதுல என்னடா அரசியல் பண்ணலாம்னு சுத்திட்டு இருக்காங்க. என்னதான் நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சோம்னா கீழே இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை தடுத்துட்டு இருக்காங்க. என் மக்களுக்கு, என் தாம்பரம் தொகுதி மக்களுக்கு செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அதனால இனி வரும் காலங்களில் வருகின்ற மாநகராட்சி தேர்தலில் அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நீங்க புகட்ட வேண்டும் என்பதை நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்லுகிறேன். மாநகராட்சி 70 வார்டு, அந்த 70 வார்டிலும் தமிழக வெற்றி கழகத்தில் யாரை தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கை காட்டுறார்களோ அவங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு இந்த ஒரு தாம்பரம் மாநகராட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாநகராட்சி, முன்மாதிரியான மாநகராட்சியை மாற்ற வேண்டும் என்பது எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு. மக்களே அதுக்கு கொடுப்பாங்க காசு, இதுக்கு கொடுத்தாங்க, ஒன்னும் செயல்படுங்க, அதுக்கும் கொடுத்தாங்கன்னா நம்மளோட வரி பணத்துல சம்பாதிச்ச பைசாதான். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, என்னென்ன பிசினஸ் எப்படி எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கன்றதெல்லாம் இந்த ஊரை சேர்ந்த ஊர் மக்கள் உங்களுக்கு தெரியாதது சட்டம் ஏதும் இல்லை. அதனால தயவு செஞ்சு இனி வரும் காலங்கள்ல மாநகராட்சி எலெக்ஷன்ல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்க வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு